வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்களில் மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் சில்வர் மார்க்கெட் 6ஆம் தேதி சில்வர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 36,020 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு சில்வர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 36,320 அப்படின்ற இந்த ஜோனை ரெசிஸ்டன்ஸாக வச்சு தொடர்ந்து சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து அது டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இறுதியாக பார்த்திங்கன்னா ஓரளவு 36,020க்கு மேலே போய் நம்மளோட முக்கியமான ரெசிஸ்டன்ஸை தொட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் இந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே ஓப்பன் ஆனது மார்க்கெட்டில் செல்லிங்கை மறுபடியும் ட்ரிகர் பண்ணியிருக்கு. பல முறை இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நம்மளுடைய சப்போர்ட்டான 35,060 பிரேக் பண்ண உடனே மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா செல்லிங் அதிகமாக ஆகி மார்க்கெட் சடன்னு 4,000 வரைக்கும் கீழே வந்து இறுதியாக 34,655 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்ததையும் விட மேலேயே சில்வர் மார்க்கெட் சரிவை சந்திச்சிருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் பல முறை சொல்கிறது, ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக முடிவெடுக்கிறது தவறு. டே ட்ரேட் பண்ணுனா கூட ட்ரெண்டுக்கு சாதகமாக ட்ரேட் பண்ணுறது தான் நமக்கு என்றைக்குமே நல்லது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 34,800 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து சில்வர் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்தாலும் அதிகமான சரிவை சந்தித்த காரணத்தினால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட் ஒரு புல் பேக் கொடுக்கட்டும், கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய வால்டிலிட்டியில் சாதாரணமாக நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. அதிகமான ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். அது நமக்கு சரி வராது. அதனால் கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சில்வர் ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட்டை தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.